பிரைஸ் தி லார்ட். 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் விசேஷித்த விதமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிற மாதமாக இருக்கிறது. அப்படியாக இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமானது லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:26 பார்ப்போமானால், தமது சாயலாகவும், அதாவது தேவனுடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் ஆதி மனிதன் ஆதாமை அவர் படைத்தார். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமின் விலா எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். தேவன் படைத்த சகலத்தையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் மேவாலோடும் அவர் உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு இருந்தது. அதாவது தேவனோடு பேசி புசித்து குடித்து விளையாடி கொண்டாடி இருப்பார்கள் இல்லையா? ஆனால் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்ன ஒரு கனியை ஏவாள் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்து புசித்ததினால் அங்கே அவர்கள் பாவத்திலே விழுந்து போனார்கள். விழுந்து போனதோடு அந்த பாவத்தினால் அவர்கள் தேவனோடு இருந்த உறவை இழந்து போனார்கள். அதுவரை அவர்கள் தேவனோடு பேசி உலாவிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பாவத்தின் நிமித்தமாக அந்த உறவை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த உறவையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தையும் மீண்டும் அவர்கள் பெற முடியும். அதுவரை அவர்கள் அந்த பாவத்திலே இருப்பார்கள். இதிலிருந்து அவர்கள் வெளிப்பட அந்த உறவை பெற்றுக்கொள்ள மீண்டுமாக இந்த பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருந்தார்கள். எனவே இவற்றையெல்லாம் இழந்து போன மனுக்குலத்தை இரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தேவன் தமது ஒரே பேரான குமாரனை ஏக பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாகவும் இரத்தம் சிந்தும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 1:15-16 கூட சொல்கிறது, நாங்கள் அல்ல, அதாவது நாங்கள் அல்ல, அவரே எங்களை தேடி வந்த தெய்வம் என்று. மனுக்குலம் இழந்து போன இந்த தேவனுடனான உறவை புதுப்பித்து ரட்சிக்கப்படும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். தேவனையும் மனிதனையும் பிரித்த அந்த பாவம் என்னும் அந்த திரைச்சீலையை கிழிக்கப்பட பாவம் மன்னிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதாவது எபிரேயர் 9:22 சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று. அதே நேரத்தில் இந்த மன்னிப்பு இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது. மத்தேயு 18:11 கூட சொல்கிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று. அங்கே தமிழில் கெட்டு போனது என்று சொன்னது ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது லாஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இழந்து போனது அல்லது காணாமல் போனது. அப்போ மனிதன் இழந்து போனதை தேட இந்த ரட்சிக்கப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 26:28 நாங்கள் பார்த்தோம்னா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 24:8 கூட சொல்லப்பட்டிருக்கு, தேவனும் மனிதனும் செய்யும் உடன்படிக்கைகளை இரத்தத்தினாலேயே அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்று. இங்கும் அதே தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 1 யோவான் 1:7 பிற்பகுதி சொல்கிறது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால்தான் அந்த பாவ மன்னிப்பு அந்த கொடுக்க முடியும். அதாவது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பாவங்களை அந்த இரத்தத்தினால்தான் மன்னிக்க முடியும். அவர் சிலுவையில் மரித்து அந்த விலைக்கிரயமாக சிந்தின அந்த பாவமற்ற குற்றமற்ற விலையேற பெற்ற வல்லமையான அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி கழுவி சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. அப்படியாக சுத்திகரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்த போது தேவனுக்கு சத்துருக்களாய், துரோகிகளாய், பாவிகளாய் காணப்பட்டோம். ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட போது பாவமே செய்யாத பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் ஆக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, இன்றும் நாங்கள் சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லாதிருப்பீர்களாக. ஏனென்றால் நான் சொல்லவில்லை, இங்கே வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 8:12, பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது நாங்கள் இப்போ சொல்ல வேண்டியது, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவி அல்ல, நாங்கள் பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாய் இருக்கிறோம். எபேசியர் 2:13 கூட அதை தான் சொல்லுது. அதாவது முன்னே நாங்கள் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், இந்த இரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே நாங்கள் இப்பொழுது அவருக்கு சமீபமாக இருக்கிறோம் என்று அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினாலே நாங்கள் தேவனோடு சமீபமானோம். இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாக கொடுத்த அவரது இரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க இன்னொரு காரியம் செய்திருக்கிறது. 1 யோவான் 1:9 பார்ப்போமானால், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்படி ரட்சிக்கப்பட, அதாவது அறிக்கையிடும் பொழுது அவர் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 10:9 அப்படி தான் சொல்லுது. என்னென்னா, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து ரட்சிக்கப்பட நாம் அறிக்கை பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த நேரத்தில் ரட்சிப்பின் நிமித்தமாக என்ன நடக்குதுன்னா, சத்துருக்களாக இருந்த நாங்கள், தேவனுக்கு சத்துருக்களாய் தான் இருந்தோம் ரட்சிக்கப்பட முன்பதாக. அப்படி இருந்த நாங்கள், யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய புத்திரர்களாக படி அதிகாரம் கொடுத்தார் என்று. புத்திரர்களாகும் பொழுது எப்படி? ஏற்கனவே சத்துருக்களாக இருந்த பொழுது நாம் தேவனுடைய உறவை இழந்து போயிருந்தோம். தேவனுடைய எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு இல்லை. ஆனால் புத்திரர் ஆகும் பொழுது அவருடைய சகல காரியங்களும், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயல் அப்படியே மீண்டுமாக எங்களுக்குள்ளே வருகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார். ரோமர் 5:10 பார்த்தோம்னா, குமாரனின் மரணத்தினால் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி அவர் ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறது. அப்போ இந்த ஒப்புரவாதலின் நிமித்தம் நாங்கள் இழந்த உறவை மீண்டும் மீட்டு கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். அப்படியாக புதுப்பித்து கொண்டோம். இந்த புதுப்பிக்கப்பட்ட மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் வசனம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படி புது சிருஷ்டியாக இருக்கும் பொழுது எப்படி இருப்பான்? பழையன ஒளிந்தன, புதியன புகுந்தன என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் புதிதாகின. அதாவது அவனுடைய பழைய பாவ மனிதன், ஏற்கனவே ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆவி மனிதன் மரித்து போயிருந்தான். இப்பொழுதோ நாங்கள் மீண்டுமாக புதுப்பிக்கப்படும் பொழுது புது சிருஷ்டியாக, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, புது மனிதனாக நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது அப்படியாக புது சிருஷ்டியாக மாறுகிறோம். முந்தின ஆதாமின் நிமித்தமாக மனிதன் இழந்து போன தேவனுடனான இந்த உறவு, அந்த ஆளும் அதிகாரம், அவருடைய சாயல் எல்லாமே மீண்டுமாக மீட்டு கொள்ளப்படுகிறது. எப்படி? நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது. ரட்சிப்பை யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதுனால, அந்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை மீட்டு கொண்டதுனால நாங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றோம். இப்பொழுது நாங்கள் அந்த புது உறவை மீண்டுமாக மீட்டு கொண்டு இருக்கிறோம். ஆளும் அதிகாரத்தை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த ரட்சிப்பு எங்களுக்கு கொடுத்தது, மீண்டுமாக கொடுத்தது. தேவனுடையனான அந்த உறவை புதுப்பித்து கொள்ள முடிந்தது. இது நிமித்தமாக அந்த இழந்த உறவையும் ஆளும் அதிகாரத்தையும் மனிதன் மீட்டு கொண்டதுனால இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாக்குத்தத்தம், அதாவது லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இழந்து போன அந்த அதிகாரம், இழந்து போன அந்த உறவு,
இழந்து போன அந்த சுபாவம், இழந்து போன சகல காரியம், தேவனுக்குரிய சகல காரியங்களும் முந்தின ஆதாமிலே இருந்து அவன் பாவம் செய்தனால விலகி போன, விட்டு போன, இழந்து போனதை மீட்டு கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அப்போது இந்த வசனத்தின்படி அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஒரே பேரான குமாரனை தன் குமாரன் என்றும் பாராமல் அவர் ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இந்த நாளிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் மீண்டுமாக அந்த உறவை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் சொல்லப்போனால் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம், இது எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கின ஒரு ஊழியமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். எப்படி நம்மோடு ஒப்புரவாக்கி இந்த உறவை புதுப்பித்தாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்து எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார் தேவனோடு. இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் 2 கொரிந்தியர் 5:18 பார்த்தோம்னா, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிப்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு இழந்த உறவை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ மனிதர்கள் எங்களை சூழ இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. நிம்மதி இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், ஆரோக்கியத்தை இழந்தவர்கள், இன்னுமாக சமாதானத்தை இழந்தவர்கள், இப்படியான பல காரியங்களை இழந்து போயிருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் இந்த உறவை மீண்டுமாக ஏற்படுத்தும்படியாக நாங்கள் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை, எங்களுக்கு ஒப்பு கொடுத்த இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசேஷமாக இந்த மாதம் கூட அவருடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை அவர் மற்றவர்கள் உள்ளத்தில் பிறக்கும்படியாக, இந்த மனுக்குலத்திலே அவர் பிறந்தது போல ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அவர் பிறக்கும்படியாக இந்த சுவிசேஷத்தை அறிவித்து நாங்கள் அவர்களுக்கு அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஊழியத்தை அப்படியாக நாங்கள் தேடி அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை, அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை செய்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு என்னும் நாமத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து அநேகரை ஒரு ஆத்தும அறுவடையாக செய்யும்படியாக, ஆத்தும ஆதாயம் செய்து அநேகரை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தேவராஜ்யத்துக்கென்று அழைத்து கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்தின சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டபடியாக நீரப்பா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமாப்பா, நீர் சிந்தின அந்த ரத்தம், பாவங்களை சுத்திகரிக்கிற அந்த ரத்தம் இந்த நேரத்தில் ராஜா, அப்படியாக ராஜா உண்மை அறியாத மக்கள் மீது இந்த நேரத்தில் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்ட பொழுது நாங்கள் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யும்படியாக இந்த வேலையில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆமாண்டவரே, அப்படியாக அந்த ஒப்பு கொடுத்தலின் நிமித்தமாக அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு அப்பா உம்முடைய நாமத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறேன். அதன் நிமித்தமாக அதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். முழுமையாக உமது கரத்தில் இந்த சகல காரியங்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதா ஒருவருக்கே இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன்.